ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்காக ஆஃப் எக்ஸாமினேஷனுக்காகவும் சரி வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கே என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 2 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதாவது பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கிளாசிஃபை தி எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சரியா? வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் தி ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. சரியா? ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன் மல்டிப்ளேயர். சரியா? பெருக்கி வரையறு. அதுக்கப்புறம் டிஃபைன் ஆக்சிலேட்டர் முடுக்கி வரையறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாட் இஸ் கோல் ஸ்டாண்டர்ட் அதாவது பொன் திட்டம் என்றால் என்ன? டிஃபைன் சென்ட்ரல் பேங்க் மைய வங்கி என்பதை வரையறுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது விவசாய கடன் வழங்கும் துறையின் பணிகளை எழுதுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சிஆர்ஆர் அதுக்கப்புறம் எல்ஆர் எஸ்எல்ஆர். சரியா? இது ரெண்டு முக்கியமான கொஸ்டின். அதாவது சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றின் வேறுபாடு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து மார்க்கை குறைக்கிறது வந்து ரொம்ப குறைவு. சரியா? நமக்கு ஒரு 2 மார்க் எழுதினாலும் சரி இல்லை 3 மார்க் எழுதினாலும் நமக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும். அதான் எய்ம். அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இதெல்லாம் பார்த்துங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 29 கொஸ்டின் இருக்குது 2 மார்க்கில். அடுத்து 3 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க்லேயும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவுட்லைன் தி மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் தி யூசர்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் தேசிய வருவாயின் பயன்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் தி 5 டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி கேசிசம் அண்டு கைனிசம். சரியா? தொன்மையத்தையும் கீனிசத்தையும் ஒப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அட்டானமஸ் அண்டு அதாவது இன்சைடர் இன்வெஸ்ட்மெண்ட் தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகிற முதலீடு இவற்றை வேறுபடுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டு வாணிபத்துக்கும் பன்னாட்டு வாணிபத்துக்கும் இடையான வேறுபாடு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 32 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம சேனல்லே டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு விஜே அலாட்ஸ்ன்னு நம்ம போட்டிங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ண சம் வந்து வந்துடும் எக்கனாமிக்ஸ்க்காக. அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் டீச் பண்ணியிருப்போம். அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸு இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் இருக்குது. இதில் 18 கொஸ்டினை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.